மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொடி பொடியாக மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பட்டர் மஷ்ரூம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, மல்லி இலை, பெப்பர், இது கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேளானை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி இலை. முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 விசில் வர மாதிரி மூடி வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட நல்ல மனம் வருது. நீ விசில் நின்னதும் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதில் டைரெக்டாக போட்டால் கட்டையாயிரும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இந்த கலந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இனி சூப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு நிமிஷம் முடிச்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் சூப் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மல்லி இலை தூவிக்கலாம்.